இவங்க பேசுகிற பேச்சால் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக கடைசியில் நன்மையில் தான் முடிய போகுது. இவர்களை புகழ்ந்து பேசிவிட்டால் எந்த செலவையும் செய்து விடுவார். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் மனசை கஷ்டத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற ஜாலியாக மனசை மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது. போன வருஷம் சில தடைகள் தாமதமெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ராகு பகவான் அந்நிய வருமானத்தை கொடுக்குறாருங்க. இப்போ வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இருந்தால் நிச்சயமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அங்கே போயிட்டு அங்கே அந்த பிளேஸோட விஷயங்கள்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. விளாக்ஸ் பண்ணுற பேர்வழிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் அநியாயத்துக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க, இல்லாட்டி சுலுக்கு எடுத்துருவாங்க. சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் கவலைகளை விட்டுட்டு கோயில் குளங்கள், இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர் பயணங்கள், ஒரு தீவு மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. தீவுனா ராமேஸ்வரம் தீவாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. ரொம்ப நாள் விசா வாங்கி வச்சுட்டு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் ஓரியன்டாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். போன வாரம் கூட சினிமா ஜோதிடம் எபிசோட் 1 and 2 பண்ணியிருந்தோம். ஸோ 2 எபிசோடுக்குமே நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த எபிசோடு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த செக்மெண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் பிரபல ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ஜோதிட கலாநிதி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு அவர்கள், நல்ல நேரம் நாகராஜ் அவர்கள், ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ சுபம் விஜய் அவர்கள், சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள். கார்த்திக் பாபு சார், உங்களுக்கான முதல் கேள்வியே, இந்த 2026ல் இவங்க மாதிரி யாரெல்லாம் வம்பிழுக்க போகிறாங்க? ஆஹா, இவர் பயங்கரமான ஆளாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க வம்பிழுத்து வாயை கொடுத்து பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லபடியாக நாரத கிழக்கம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி இவங்க பேசுகிற பேச்சால் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக கடைசியில் நன்மையில் தான் முடிய போகுது. அதனால் இந்த அரசியலும் சரி, இப்போ இருக்கிற கால சூழலையும் சரி, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி அப்படியே டெவலப் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த யூடியூப் பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா கும்பம்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துன்பம் இவங்க மற்றவங்களுக்கும் துன்பத்தை கொடுப்பாங்க. விளாக்ஸ் பண்ணுற பேர்வழிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அட்டகாசம் அநியாயத்துக்கு இருக்கும். அது எந்த விளாக்ஸாக இருந்தாலும் சரிதான், வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. டீல் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கல் நையாண்டியாக இருக்கும். இந்த வடிவேலு ஒரு படத்தில் காமெடிக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க அரசியல் பஞ்சவசனம் பேசி ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சேட்டை பார்த்தீங்கன்னா அதிரடியாக அநியாயமாக இருக்கும். அது மூலிமா பல பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அரசியல் எதிரிகள் அப்படிங்கிறது உருவாவாங்க. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் வார்த்தையில் தான் சனி பகவான் உட்காந்துருக்காரு. எங்கே 2ல் சனி, வாக்கில் சனி, சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க, இல்லாட்டி சுலுக்கு எடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே கேது, 7ல் ராகு, 8ல் சனி, அஷ்டமத்து சனி. அதாவது வாண்டடாக போய் வண்டியில் போய் நானே போய் ஏறுவேன், தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களே போய் குதிப்பாங்க. எப்படி குதிப்பாங்க அப்படின்னா, நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன் பேர் வெளின்னு சொல்லி போட்டு இருக்கிற ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டே வருவாங்க. ஏன்னா கேது அந்த காலச்சக்கரத்தோட 5ஆம் வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணுவார், சூரியன் இப்படிலாம் மாதம் நகராரோ அதுக்கு தகுந்தாப்பில் இவர் பதில்களும் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நானும் அப்படியா போன மாதம் அப்படியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுனது இவருக்கே மறந்து போகும், சரிங்களா? ஆனால் பேசுகிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய புயலை கிளப்பி விட்டுட்டு போயிடும். ஏன்னா 7ல் ராகு உட்காந்துருக்காரு இல்லைங்களா? இவர் சாதாரணமாக பேசினா செய்தி, ஆனால் மற்றவங்க கேட்டு அதை அப்படியே வதந்தியாக மாற்றிடுவாங்க. மாப்பிள்ளை தங்கத்தில் சொம்பு கேட்டார்கள்ல அந்த வடிவேலு கதை, அந்த மாதிரி ஆகி போயிடும், சரிங்களா? அதனால் விளாக்ஸ் பண்ணும்போதும் சரி, மற்ற விஷயத்தில் ஹேண்டில் பண்ணும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மேற்கொண்டு நீங்கள் இந்த அரசியல் கட்சியில் மாநாடு நடத்துகிற இடத்துல பேசுகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல சில தீராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய விதம் உண்டு. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்காக பேச போய் அதை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை ஒரு மாங்குன்னு வாங்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிம்மராசிக்காரங்க. நல்ல நேரம் நாகராஜ் சார், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 2026ல் யாரெல்லாம் சிக்கனமாக இருக்க வேண்டும்? சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை, தனி மனிதனுக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. அதில் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் சேமிப்பு அப்படிங்கிறது வேற,
சிக்கனம்ங்கிறது வேற. சிக்கனமாக இருந்தால் தான் சேமிக்க முடியும், அது நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னா அது சேமிப்பு, அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு தான் சிக்கனம். இந்த சிக்கனம்ங்கிறது எக்கனாமிக்கல் வேர்டு. இது வந்து மேச ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இவர்களை புகழ்ந்து பேசிவிட்டால் எந்த செலவையும் செய்து விடுவார்கள். புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ராசி மேசராசி. அண்ணே நீங்கள் தானே பயங்கரம்னே, நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் நீங்கள் தூங்கும்போது எங்கள் கனவு வந்துச்சுன்னு நீங்கள் சிஎம் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். கேட்டாலே ஏன்னா சூரியன் உச்சமாகக்கூடிய ராசியா இல்லையா? கனவுக்கு காரணமான கிரகம் சூரியன். அந்த சூரியன் உச்சமாகும்போது இந்த புகழ்ந்து பேசுறதுக்கு அடிமையாகக்கூடாது. புகழ்ந்து பேசுறதுக்கு நான் அப்படித்தான் அடிமையாவேன்னு கேட்டால் சிக்கனம் இல்லாமல் செலவு செய்ய நேரிடும். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அடுத்தது பாருங்கள், மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ இவங்களுக்கு வந்து நிரந்தர நண்பர்கள் கிடையாது. நல்ல விஷயம் தானே. நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரகம் அங்கே ஆட்சியாகுது. உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது. சமநிலையாளர்கள், அதாவது எப்போ அவன் சண்டை போடுறான் சமாதானப்படுத்துறது, அவங்கெல்லாம் இவங்க தான். இவர்களுக்கும் சிக்கனம் ரொம்ப தேவை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை விரயமாக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடம், கால புருஷ 12ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு வருது. மிதுன ராசிக்கு கால புருஷ 2ஆம் இடம் உங்களுக்கு 12ஆக வருது. அப்போ மற்றவர்களினுடைய விரயம் உங்களுக்கு லாபமாக வரும். ஆனால் சிக்கனமாக செலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் இருக்காங்க கன்னி ராசிக்காரர்கள். இந்த கன்னி ராசிக்காரங்க மாதிரி சேமிக்க தெரியாதவர்கள் யாருமே இல்லை. இவங்களுக்கு சேமிக்கவே தெரியாது. ஏன்னா காலபுருஷனினுடைய 6வது ராசிங்க. மனக்கவலை. பணம் வந்த உடனே இவங்களோட முதல் வேலை என்ன தெரியுமா? 10,000 ரூபா வருது ஒரு வருமானம், கடனை கட்டிடுவாங்க. அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபா ஆக்கி 10,000 ரூபாய் கட்டிடலாங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எக்கனாமிக்கல் பேர்டன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தையாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பெரிய பெரிய பொறுப்புகளில் செலவு அதிகமாகிறது. அரசியலில் நல்ல பொறுப்பு கொடுத்துருவாங்க, அண்ணன் இருக்கார் எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிலும் கூட பொறுப்பாக பொறுமையாக இருந்து உங்களுடைய சேமிப்பை அதிகரித்தால் 2026 மகிழ்ச்சியாக இருக்கும். சுபம் விஜய் சார், உங்களுக்கான கேள்வி. இந்த 2026ல் எந்த ராசிக்காரங்க விஜய் சித்து மாதிரி ஜாலியாக இருக்க போகிறாங்க? இந்த 2026ல் விஜய் சித்து மாதிரி, அந்த விஜய் சித்து விளாக் அது மாதிரி யார் ஜாலியாக இருப்பாங்க? அப்போ யாரெல்லாம் டூர் போகிறீங்க, ஃபுட் பிளாக் பண்ண போகிறீங்க, கோயில் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு தெளிவு பார்த்துருவோம். இதில் ஜூன் 2 வரைக்கும் ஒரு 3 ராசியும், அதுக்கப்புறம் 3 ராசி. ஏன்னா குரு மாறுறார். அதனால் முதல்ல நான் ஜூன் வரைக்கும் இருக்கேன் 2026 ஆரம்பத்திலிருந்து. முதல்ல நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு குரு பலன் வருது. இந்த ராசிக்கு என்னென்னா தொட்டதெல்லாம் துளங்குற மாதிரி இருக்கும். 6ல் சனி இருக்குது, அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் தொல்லை தூக்கி தூர போடு பார்ப்போம் அப்படின்னு பிரச்சனைகள் தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது. மனம் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த வேலையை பயணிக்க போகிறார். ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடங்க, அதாங்க டூர் போகிறது, வெளியே போகிறது, காதல் அனைத்துக்கும் இந்த ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 5ல் ராகு இருக்குது. அப்போ ரணகலத்திலும் குதூகலம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபலம் வந்தாச்சு, 3ஆம் வீடு 11ஆம் வீடு. அப்போ நல்ல தகவலும் வருது, லாபமும் இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தொல்லைகளை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக இந்த ராசிக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்குது. அப்போ ஜாலியாக டூரு இது மாதிரி. அப்போ திருமண யோகம் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பண்ணிக்கணும். ஏன்னா குரு 8க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் 2 வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். அடுத்து கும்பம். ஆல்ரெடி ராகு பகவான் அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்கார். மன சஞ்சலம். இந்த நேரத்தில் குருவாக இருக்கிறனால மனசு அலைவாயும். இந்த நேரத்தில் தான் டூர் போகலாம், வெளியே போகலாம், குடும்பத்தை விட்டு வெளியே போய் தனியாக ஜாலியாக போகலாம். இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் கூட தனியாக போகக்கூடியது, பெண்களே தனியாக டூர் போக விரும்பக்கூடிய அம்சமாக இருக்குது. அப்போ குடும்ப பிரிவினையிலையும் இந்த ராசியில் இப்போ வெளி வட்டார வழக்குகள் போகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு உண்டு 11ஆம் இடம், 9ஆம் இடம். இப்போ தொலைதூர பயணங்கள் லாபமாக இருக்கும், தொழில் வகையில் இருக்குது. அப்போ ஜாலியாக எந்த கவலை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சண்டையில்லையா சட்டை எங்கே இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கும்பராசி எல்லாத்தையும் கவலை விட்டுட்டு ஜாலியாக போகக்கூடிய ராசி இருக்குது. அடுத்து ஜூன் 2க்கு மேலே இந்த விருச்சக ராசிங்க குருபலம் வருது. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனிக்கு குருபார்வை வந்தாச்சு. அப்போ இவங்க தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் மனசை கஷ்டத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற ஜாலியாக மனசை மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பயணிங்க. புது புது காதல்கள் வருகின்ற காதல் ராசியாக மாறப்போகிறீங்க. அப்போ காதல் சம்மந்தப்பட்டது இது உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். மகர ராசி.
குருபலம் பெற்று ஜூனுக்கு பின் மகத்தான சூழ்நிலை வருது. லாபங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அந்த டூர் வருது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராகு பகவான் அந்நிய வருமானத்தை கொடுக்குறாருங்க. இப்போ வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இருந்தால் நிச்சயமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. மீனராசி, சார் எங்களுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சின்ன ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு தட்டுப்படுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜூன் 2க்கு மேலே உங்களுக்கு குரு பார்க்கறனால அடி பல அடி விழுந்தாச்சு, கொஞ்சோண்டு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ மனசுக்கு நிறைவாக இருக்கிறது, சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் கவலைகளை விட்டுட்டு கோயில் குளங்கள், இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர் பயணங்கள், ஒரு தீவு மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. தீவுனா ராமேஸ்வரம் தீவாத்தான் எடுக்கணும். இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. கிருஷ்ணவேணி மேடம், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2026 தமிழ் ட்ரெக்கர் மாதிரி உலகம் சுற்றும் ராசிகள்னா யார் யார்? சிறப்பான ஒரு பிரபலியமானவர். அதில் வந்துட்டு நம்ம உலகம் சுற்றும் அப்படிங்கும்போது தமிழ் ட்ரெக்கர் வாசகர் ஃபாலோவர்ஸுக்கெலாம் வாழ்த்துக்கள். இப்போ மேசத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். முதல் ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பில் மேசத்துக்கு வந்து இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா போன வருஷம் சில தடைகள் தாமதமெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா ராகு குரு பகவானுடைய அமைப்பு கிரக கோச்சாரத்தில் எப்படி வந்து பெயருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான். ரெண்டாவது வந்துங்க, மேஷத்துக்கு வந்து இப்போ சனி பகவான் 12ல் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய குரு பகவானுடைய சப்போர்ட்டும் இந்த ராகுவும் வந்து இவங்களுக்கு அந்த எண்ணங்களை கொடுக்கும். இப்போ அவங்க வந்து விசா வாங்கி வச்சுருந்தா தொழில் சார்ந்து போகிறது. அப்போ ஃபஸ்ட்டு போனோன்னே நம்ம வந்து பிஸ்னஸை பார்க்காம அந்த ஊரில் என்னென்ன இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடியே சாப்பாட்டு பிரியர், வெரைட்டியாக சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக சாப்பிடக்கூடியவங்க. அப்போ அந்த ஃபுட்டெல்லாம் எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க வந்து அந்த ஃபுட்டு விஷயத்தை வந்து அலசி ஆராயக்கூடியவங்க அப்படிம்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு. முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக ஒரு ஃபெமிலியராக நம்ம ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக நடக்கும். நிறைய புதிய நட்பு வட்டாரங்கள் வந்து இருப்பாங்க. அதே போல் சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அங்கே போயிட்டு அங்கே அந்த பிளேஸோட விஷயங்கள்லாம் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள் இங்கே வந்து புதுமையாக இருக்குது, இதிலெல்லாம் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும். கலை ஆர்வம் கொண்டவர்களுக்கு, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. இந்த பரதநாட்டியம் இது மாதிரி அரங்கேற்றம் பண்ணதுக்கு கூட ஜப்பான், ஆஸ்திரேலியா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கெல்லாம் கூட போகக்கூடிய அமைப்பு இருக்குது. சிங்கப்பூர் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. பயணம் உண்டு, அது சிறப்பாக இருக்கும், நல்ல பிரயாணமாக இருக்கும் மிதுனத்துக்கு. அடுத்த விஷயமாக மகரத்துக்கு வந்து கண்டிப்பாக தொழில் சார்ந்து ஒரு இடமாற்றமோ அல்லது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு காரியத்துக்கான சக்ஸஸ் கிடைக்குங்க. இப்போ நான் வந்து பொண்ணுக்கு வந்து டெலிவரி, அவங்க வந்து USA UKல இருக்காங்க, நாங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். அல்லது வந்து இவங்க வந்து ரொம்ப நாள் விசா வாங்கி வச்சுட்டு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் ஓரியன்டாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க நட்பு வட்டாரமாக வருவாங்க. இது வந்து ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலியமாக இவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு மகரத்துக்கு சொல்லலாம். ஸோ உங்களுடைய விஷயம் பொருளாதாரம் சார்ந்தும் நீங்கள் அங்கே போயிட்டு அதில் என்ன ஏர்ன் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக மகரத்திற்கு இருக்குது. பொதுவாக பிரயாணத்தில் வந்து தடை தாமதமாக இல்லாமல் இருக்கிறக்கும் நம்ம அந்த ஓரை பார்க்கணும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கான அடிப்படையில் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கான பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026 ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.